அந்த எழுதத் தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான். கையொப்பம் இடு என்றேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கிச் சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. என் இதயம் கழன்று அவன் இட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது. பின் கருகி பற்றியது. அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்திக்கு எழுதுவான்? வருங்காலம், அழகு முகம், கீழுதடு இரத்தச் சிவப்பு, பெண் விழுவாள். இவற்றில் மயங்கி காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ? எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது அவன் என்று அலுவலுக்கு. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று. இனி என்ன நான் இல்லை. அந்த எழுதத் தெரியாத வருங்கால மனித நதி போனாலும் நான் இருந்தபடி கதிரையிலே உலக பாடசாலை அனைத்தையுமே நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். அந்த நதி வரும் நாளில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது உறையும் சிறு துளியாய்.